தூதுவாட்டி சாதாரணமா ரோட்ல போகும்போது 70-80 மூலிகைகளை நம்ம கண்ணால நம்ம பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மயக்கமா இருக்கு, தலை சுத்து. ஏன்னு பாத்தீங்கன்னா உணவு சரியா சாப்பிடாதனால. எலும்பு வந்து அந்த நேரத்துல லைட்டா இதுவாகி மினரல்ஸ் ஆகும், புரோட்டீன்ஸ் ஆகும், உடம்ப பேலன்ஸ் பண்றதுக்கு சத்துக்களா மாறும். அந்த சத்துக்களை பேலன்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து மயக்கம் வருது. எலும்பு ஸ்ட்ராங் ஆகணும் எனக்கு அப்படின்னா நீங்க பிரண்டை சாப்பிடணும். பிரண்டையில நிறைய நற்குணங்கள் இருக்கு. முருங்கைக்கீரையில அயன் இருக்காது, எலும்பு ரொம்ப வளமாகும். அதனாலதான் இந்த ஜிம்முக்கு போறவங்க எக்ஸசைஸ் செய்யறவங்க பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை எத்தனை வெரைட்டி இருக்கு உங்களால சொல்ல முடியுமா? துளசி, தூதுவாய், முடக்கத்தான், வெற்றிலை, கருவேப்பிலை, வேப்பிலை, குப்பை மீனி, ஆட்டமரம், நெல்லி, கீழா நெல்லி, பூனை மீசக்காரக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பாலைக்கீரை, நொச்சி, அம்மான் பச்சரிசி, ரணக்கல்லி, இஞ்சி, பூண்டு, நித்திய கல்யாணி, வெந்தயக்கீரை, நத்தை சூரி, கண்டாங்கத்தி, தும்பப்பூ, வெட்டிவேர், நன்னாரி, பப்பாளி இலை, திரிபலா, பிரண்டை. வெள்ளக்காரங்க எடுத்துக்கிட்டு இந்த மிளகாய் நினைத்து இதை உண்டு நீ காரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. குப்பையான உணவுகள்லாம் நம்ம தின்ன வேண்டியது. இதனால மனிதனுக்கு தேவையற்ற நோய்கள்லாம் நம்மளுக்கு வருது. வரலாற்றை மறைக்க முடியும், ஆனால் அழிக்க முடியாது. நாங்க வந்து அப்பப்ப எங்க தம்பிக்கு லைட்டா சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். வெற்றிலை இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாம் நாங்க எடுத்துக்குவோம் நிறைய. அதெல்லாம் எடுத்து பதப்படுத்தி மிளகு, வெத்தலை அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவோம். தூதுவாலை, துளசி. இதுதான் வீட்டுல பண்ற அந்த கை மருத்துவத்தை தான் நீங்க சொல்றீங்க இல்லையா? சித்த மருத்துவம். சித்த மருத்துவம் வந்து நிறைய டைப்ல இருக்கு. பாட்டி வைத்தியம், கை வைத்தியம், நாட்டு வைத்தியம் இப்படின்னு சித்த மருத்துவம் பிரிஞ்சு பல பிரிவுகளா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. உலக அளவிலையும் இது சிறப்பான மருத்துவமா விளங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு அதோட குறிப்புகள் கிடைச்சா நம்மளுக்கு இன்னும் அருமையா இருக்கும். தமிழர்கள் வந்து அவங்களோட மருத்துவம் தான் சித்த மருத்துவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆயுர்வேதத்தை நோக்கி போறது சித்த மருத்துவத்தை மறந்துட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சித்த மருத்துவத்துல இருந்து உருவானதுதான் ஆயுர்வேதம். கிட்டத்தட்ட ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணு மாதிரிதான் இருக்கும். நம்ம எல்லாரும் சித்த மருத்துவத்தை விட்டுட்டு ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அலோபதி பத்தின்னு எங்கேயோ பதியா போயிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட சித்த மருத்துவத்தை நம்ம யாருமே சட்டை பண்றது கிடையாது. நம்மளோட மருத்துவத்தை நம்ம பயன்படுத்தினாதான் நமக்கான நோய்கள் தீரும். சித்த மருத்துவம் வந்து உணவின் நீட்சியா தான் இருக்கு. கீரைகள் எடுத்துக்கிறீங்களா, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பாலக்கீரை. கீரைகள் வந்து ஏன் சாப்பிட்றாங்கன்னா கீரைகளும் ஒரு மூலிகைகள் தான். எதுனா சொல்றதுன்னா எடுத்துக்காட்டுக்கா நம்ம ரோட்ல நடந்து போறோம் நீங்களேன், சொல்லுவோம் டே அது காட்டு செடிடா, அதெல்லாம் புடுங்கி போடுறா அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு அது குறிப்புகள் கிடைச்சுன்னா எல்லா செடியையும் மூலிகைகளா பயன்படுத்தி ஒரு மனிதனுக்கு மருந்தா பயன்படுத்திருக்காங்க எல்லா நோய்க்குமே. ரோட்ல நம்ம நடந்து போகும்போது பூனை மீசக்கார கீரை, அகத்திக்கீரை, இந்த மாதிரி வெற்றிலை, துளசி, தூதுவாட்டி சாதாரணமா ரோட்ல போகும்போது 70-80 மூலிகைகளை நம்ம கண்ணால நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு நம்ம சொல்லுவோம் உலகத்திலேயே எதுன்னு கேட்டா நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டியில சொல்லுவாங்க எலும்பு தான் தேவையே தேயாது அப்படின்னு. எலும்புலாம் தேவையே தேவைலாம் இருக்கவே இருக்காது. எலும்பு வந்து ஒவ்வொரு நாளும் தேயும், ஒவ்வொரு நாளும் அது அதுவாவே கெயின் பண்ணிக்கும். ஏன்னா உடம்பு வந்து சோர்வை நோக்கி போக போக நம்மளுக்கு புரோட்டீன் குறைபாடு இருந்ததுன்னா மூளை வந்து நம்மளுக்கு தெரியாம உடம்புக்கு கொடுக்கும் புரோட்டீன் இல்ல அப்படின்னு சிக்னல் கொடுத்ததுன்னா எலும்புல இருக்க புரோட்டீன், மினரல் அதெல்லாம் உடம்புல இருக்க சக்தியா மேனேஜ் பண்ணும். அப்புறமா நம்ம உணவு சாப்பிட்டோம்னா அதுல இருந்து புரோட்டீன், அதுல இருக்க புரோட்டீன், மினரல்ஸ் எல்லாம் மேனேஜ் ஆகி உடம்பு சரியான நிலைக்கு வந்துடும்.